பாரதிராஜா அவர்களின் இயற்பெயர் சின்னசாமி பெரியமாயத்தேவர். இவர் 17 ஜூலை 1941 அன்று தமிழ்நாட்டின் தேனி மாவட்டம் அல்லி நகரத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே நாடகம், இலக்கியம் மற்றும் கலை மீது அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் சென்னை வந்த பாரதிராஜா பல்வேறு சிரமங்களை சந்தித்தார். பின்னர் பல இயக்குநர்களிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி திரைப்படத் தொழிலின் நுணுக்கங்களை கற்றுக்கொண்டார். 1977 வெளியான 16 வயதினிலே திரைப்படம் பாரதிராஜாவின் முதல் படைப்பு. இதில் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் மற்றும் ஸ்ரீதேவி நடித்திருந்தனர். இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியது. அதற்கு முன்பு பெரும்பாலான படங்கள் ஸ்டுடியோக்களில் எடுக்கப்பட்ட நிலையில் பாரதிராஜா கிராமங்களை நேரடியாக திரைக்கு கொண்டு வந்தார். உண்மையான கிராம வாழ்க்கை, மண் வாசனை, இயற்கை சூழல் ஆகியவை அவரது படங்களின் அடையாளமாக மாறின. பாரதிராஜாவின் குறிப்பிடத்தக்க படங்கள் கிராமிய வாழ்க்கை, காதல், சமூக பிரச்சனைகள் மற்றும் மனித உணர்வுகளை அழகாக சித்தரித்தன. பாரதிராஜா பல புதிய திறமைகளை தமிழ் சினிமாவிற்கு அறிமுகப்படுத்தினார். தமிழ் திரைப்படத்துறைக்கு நூற்றுக்கணக்கான புதிய முகங்களை அவர் வழங்கினார். இந்திய அரசின் பத்மஸ்ரீ 2004, 6 தேசிய திரைப்பட விருதுகள், பல மாநில மற்றும் பிலிம்பேர் விருதுகள், கௌரவ டாக்டர் பட்டம், தமிழ் சினிமாவுக்கான அவரது பங்களிப்புக்காக இயக்குனர் இமயம் என்ற பெருமை பெற்றார். இயக்குனராக மட்டுமல்லாமல் பின்னர் நடிகராகவும் சிறந்து விளங்கினார். 2026 ஜூன் 10 அன்று 84 வயதில் பாரதிராஜா காலமானார். அவரது மறைவு தமிழ் திரைப்பட உலகிற்கு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகிறது. ஸ்டுடியோவிலிருந்து சினிமாவை மண்ணுக்குள் கொண்டு வந்த மனிதர் என்ற பெயரில் அவர் என்றும் நினைவு கூறப்படுவார். தமிழ் சினிமாவுக்கு கிராமத்தின் மண் வாசனையை கொண்டு வந்த மனிதர் பாரதிராஜா. அவரது படைப்புகள், அவர் அறிமுகப்படுத்திய கலைஞர்கள் மற்றும் அவர் உருவாக்கிய புதிய சினிமா மொழி என்றென்றும் தமிழ் சினிமாவில் வாழும்.